ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையிலேயே பெரும்பாலானோருக்கு பரிச்சயம் இல்லாத ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு உணவை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் மஷ்ரூம். மஷ்ரூம் அப்படின்னாலே சிலருக்கு அது வெள்ளை பூச்சி மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணும். பாதி பேருக்கு அதை வச்சு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாமல் இருக்கு. உண்மையை சொன்னால் மஷ்ரூம் ஒரு அற்புதமான இயற்கை உணவு மருந்து மாதிரி தாங்க. இது புரதம், வைட்டமின், தாதுக்கள் நிறைஞ்ச ஒரு இயற்கை அற்புதம்னு சொல்லலாம். காளான்ல உடலுக்கு தேவையான சில அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது நம்மள பலருக்கு தெரியும். ஆனா இன்னும் சிலர் காளான்களை உடலுக்கு தீமை தரக்கூடியது, அதுல உணவுல சேர்த்து கொள்ள கூடாது அப்படின்னு அது அசைவத்தை சேர்ந்தது அப்படின்னு கூறி வராங்க. ஆனா சீனர்களின் உணவுகளை காளானுக்கு மிக முக்கிய இடம் இருந்திருக்கு. அது ஏன், அதில் உள்ள பயன்கள் என்னென்னன்றதை பத்தி விரிவா நான் இன்னைக்கு சொல்ல போறேன். மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த மஷ்ரூம் அப்படின்னா என்ன? மஷ்ரூம் அப்படிங்கிறது ஒரு வகை பூஞ்சை. இது மண்ணில், மரத்தடியில், ஈரப்பதமான இடங்கள்ல வளரக்கூடியது. சில வகை மஷ்ரூம்கள் மட்டுமே சாப்பிடத்தக்கவை. சில மஷ்ரூம்கள் நச்சுத்தன்மை கொண்டது, சாப்பிடத்தக்க வகைகள் அல்ல. அப்போ சாப்பிட தகுந்த மஷ்ரூம்கள் என்னென்ன தெரியுமா? பட்டன் மஷ்ரூம், ஒயிஸ்டர் மஷ்ரூம், ஷிடேக் மஷ்ரூம், புரோட்டபெல்லா மஷ்ரூம் போன்றவை நம்ம உணவுல எடுத்துக்கக்கூடிய காளான்கள். இது உலகம் முழுவதுமே ஆரோக்கிய உணவா பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த காளான்ல நன்மை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குங்க. புரதம், இது உடல் தசை வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. வைட்டமின் டி, எலும்புகளுக்கு அவசியமான ஒண்ணு. பி வகை வைட்டமின்கள், நரம்பு மண்டலம், இரத்த உருவாகத்திற்கு இது உதவியா இருக்கு. சிலேனியம், தாமிரம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிக நார்ச்சத்து, செரிமானத்துக்கு மிகச் சிறந்தது. குறைந்த கலோரி, குறைந்த கொழுப்பு, டயட் செய்யும் நபர்களுக்கு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். பலரும் விரும்பி உண்ணக்கூடிய உணவுகள்ல காளானும் ஒண்ணு. இதை நம்ம விரும்பி உண்ணும் போது சுவை மற்றும் ஊட்டச்சத்துக்களுக்காகவே இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றோம். ஆனாலும் சிலர் காளான்கள் உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காளான் நம்ம உடலுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற குழப்பத்துல தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நமக்கு இன்னைக்கு. உண்மையிலேயே காளான் ஒரு அதிசய உணவுன்னு அப்படிதான் சொல்லணும். இது சைவ உணவு தான். காளான்கள் அனைத்து வித சூழ்நிலைகளிலும் வளர முடியும். இதுல பல்வேறு வகைகள் இருக்கு. எல்லா வகையான காளான்களையும் உணவுல சேர்த்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இதுல விஷத்தன்மை கொண்ட காளான்களும் இருக்கு. ஆனா சாப்பிட ஏற்ற காளான்களை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கொள்றது ரொம்பவே அவசியங்க. இதுவரை கண்டறியப்பட்ட ஆயிரக்கணக்கான காளான் இனங்கள்ல சுமார் 2000 இன காளான்கள் மட்டுமே உண்ணக்கூடிய வகைகளா இருக்கு. அதிலும் வணிக ரீதியா 4 முதல் 5 வகை காளான்கள் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்பட்டு வருது. பெரும்பாலும் இந்தியால 3 வகையான காளான்கள் மட்டுமே விரும்பி உண்ணப்படுது. அது என்னன்னா பட்டன் காளான், சிப்பிக் காளான் மற்றும் வைக்கோல் காளான். இந்த காளான் உற்பத்தியில 90% வணிக ரீதியா பயிரிடப்பட்டு வருவது பட்டன் காளான் தான். சிறிய குடை வடிவம் இந்த காளான்ல புரதச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின் பி மற்றும் தாதுக்கள் அதிக அளவுல இருக்கு. காளானோட மருத்துவ குணங்கள் என்னென்ன தெரியுமா? நம்ம எடுத்துக்கொள்ளும் மற்ற காய்கறிகளை போலவே காளானிலும் மருத்துவ குணங்கள் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு. அதிலையும் மைடேக், ஷிடேக் மற்றும் ரெய்சி ஆகிய காளான்கள்ல பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காளான்களை உணவுல சேர்த்துக்கொள்வதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் உதவியா இருக்கும். அதே போல இரத்த சர்க்கரை அளவை சமப்படுத்தி கட்டுக்குள் வைக்கவும், ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம காளான்கள் குறைந்த கலோரிகளை கொண்ட உணவு அப்படின்றதால உடல் பருமனை தடுக்கவும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவியா இருக்கு. சிவப்பு இறைச்சி போன்ற அதிக கொழுப்பு உணவுகளுக்கு காளான்கள் சிறந்த மாற்று உணவா இருக்குங்க. பொதுவா நம்முடைய உடலுக்கு தேவையான வைட்டமின் டியை பெறுவதற்கு சூரிய ஒளி தான் சிறந்த தீர்வு அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல உணவுகள்ல வைட்டமின் டி பெரும்பாலும் அசைவ உணவுகள் இருந்து தான் நமக்கு பெறப்படுது. குறிப்பா முட்டை, மீன், சிவப்பிறைச்சி போன்ற அசைவ உணவுகள்ல இருந்து அதிக அளவு வைட்டமின் டி நமக்கு கிடைக்குது. ஆனா சைவ உணவுகள்ல வைட்டமின் டி மிக குறைவு. சைவ உணவுகள்ல வைட்டமின் நிறைஞ்ச உணவு அப்படின்னா அது காளான் தான். ஆனா அசைவம் சாப்பிடாதவங்களும் உடலுக்கு தேவையான போதிய அளவு வைட்டமின் டி உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்ததா இது கருதப்படுது. சீனர்களுடைய கலாச்சாரத்துல கடவுளின் உணவுகள் அப்படின்னு சிலவற்றை குறிப்பிடுறாங்க. அதாவது கடவுள் மனித குல ஆரோக்கியத்துக்காக படைத்த உணவுகள் அப்படின்னு இதுக்கு பொருள். அந்த பட்டியல்ல காளானுக்கு மிக முக்கிய இடம் இருக்கு. காளான்ல உள்ள ஆன்டி பாக்டீரியல் தன்மை மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கின்றன அப்படின்னு இதை டயட்ரி சப்ளிமெண்டா எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
அது ரொம்பவே நல்லது அப்படின்னும் நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் நடத்துகிற நேஷனல் லேபரரி ஆஃப் மெடிசன் அப்படின்ற ஆய்விதழில் சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலம் காளான்களில் பாக்டீரியா எதிர்ப்பு, ஆக்சினேற்றம் மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதா மருத்துவ வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. காளான்களில் உள்ள மருத்துவ குணம் காரணமாக இது மருத்துவத்துறையில் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், காப்சியூல்ஸ், பவுடர், மாத்திரைகள், டானிக் போன்ற திரவ வடிவில் கூட விற்பனை செய்யப்பட்டு வருது. 87 கிராம் சமைக்காத பட்டன் காளான்ல 19 கலோரிகள், புரதம் 3, சில அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், வைட்டமின் B9, வைட்டமின் B12, 16 mcg, வைட்டமின் B3 3.31 mg, வைட்டமின் B2 0.43 mg, வைட்டமின் B1 0.08 mg, வைட்டமின் B6 0.1 mg, செலனியம் 22.62 mg, தாமரம் 0.43 mg, பொட்டாசியம் 390 mg, பாஸ்பரஸ் 1 மில்லிகிராம் போன்றவை இருக்குன்னு சொல்லப்படுது. மஷ்ரூம்ல உள்ள பெட்டா குளூகான் அப்படின்ற பொருள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. அதனால வைரஸ், பாக்டீரியா தாக்குதல்களை தடுக்க உதவுது. மஷ்ரூம் உடல்ல கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்குது. இதய நோய்கள், உயர் ரத்த அழுத்தம் ஆகியவற்றை தடுக்கும். மஷ்ரூம்ல உள்ள எரகோதனிக் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை செல்களை பாதுகாக்குது. இதனால நினைவாற்றல் குறைவு, அல்சைமர் போன்ற பிரச்சனைகள் தாமதமாகும். மஷ்ரூம்ல சர்க்கரை அளவு குறைவு, நார்ச்சத்து அதிகம். இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. மஷ்ரூம்ல உள்ள வைட்டமின் டி எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை உறிஞ்ச உதவியா இருக்கு. முதுமை வயதுல எலும்பு சிதைவு ஏற்படாம தடுக்குது. மஷ்ரூம் உடல்ல உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றுது. கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது. மஷ்ரூம் குறைந்த கலோரி கொண்டது, வயிற்றை நிறைக்குது. இதனால அதிகம் சாப்பிடாம எடை குறைக்க உதவியா இருக்கும். மஷ்ரூம்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கொள்ள உதவியா இருக்கு. தலைமுடி உதிர்வை குறைச்சி வேர்களை பலப்படுத்துது. சில ஆய்வுகள் மஷ்ரூம்ல உள்ள பொருட்கள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னு காட்டுது. மஷ்ரூம் உடல்ல ஹார்மோன் சமநிலையை சீராக்கி நல்ல தூக்கத்துக்கு உதவுதுங்க. இந்த மஷ்ரூம் அப்ப எப்படி சாப்பிடலாம்? சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே பாதுகாப்பானது. மஷ்ரூம் சூப்பாக, கிரேவியாக, ஃப்ரை, பிரியாணி, சாலட், சாண்ட்விச்சாக பல வடிவங்களை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். மஷ்ரூம் பவுடரை கூட சிலர் உணவுல சேர்த்துக்கொள்றாங்க. எப்பவுமே நம்பகமான கடைகளை வாங்கிய மஷ்ரூம்களை மட்டுமே பயன்படுத்தணும். காட்டுல இருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது. சில மஷ்ரூம்கள் நச்சுத்தன்மை கொண்டது. இந்த மஷ்ரூமை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா சில பக்க விளைவுகள் இருக்கு. அது என்ன தெரியுமா? சிலருக்கு மஷ்ரூம் சாப்பிட்ட உடனே தோல்ல குருட்டு, குமட்டல் போன்றவை ஏற்படலாம். நச்சு அபாயம் இருக்குங்க. அடையாளம் தெரியாத காட்டு மஷ்ரூம் நச்சு கொண்டு இருக்கலாம். உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு அபாயம் உண்டு. அதிகமா சாப்பிட்டா வயிற்று வலி, வாயு, வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படலாம். கர்ப்பிணிகள், சிறு குழந்தைகள் கவனமா இருக்கணுங்க. இவங்க அளவா மட்டும்தான் சாப்பிடணும். உடனடி மாற்றம் இருந்தா தவிர்க்க வேண்டியது நல்லது. மருந்துகளோட சாப்பிடக்கூடாதுங்க. சில மருந்துகளின் செயலை இது குறைக்கலாம். குறிப்பா நோய் எதிர்ப்பு மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கவங்க மருத்துவரை ஆலோசிக்கிறது ரொம்பவே நல்லது. மஷ்ரூம் இயற்கையோட ஒரு அற்புதமான கொடை. இதை சாப்பிடத்தக்க நல்ல வகையா இருந்தா அது நம்ம உடலுக்கு மருந்தா மாறும். ஆனா சரியான அளவுல சரியான வகையில மட்டுமே எடுத்தாதான் நன்மை கிடைக்கும். மஷ்ரூம் நம்ம ஆரோக்கியத்தை காக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும், நம்ம புத்துணர்ச்சி பெற செய்யும். எப்பவுமே அளவுக்கு மீறாததான் அமிர்தம் அப்படின்னு மறந்துக்கூடாது. மஷ்ரூம் நம்ம அன்றாட உணவுகளில் ஒரு சிறந்த சேர்க்கை. ஆனா அறிவோடு பயன்படுத்துங்க. தினசரி சிறிய அளவில் மஷ்ரூம் சேர்க்கிறது நல்லதுங்க. மஷ்ரூம் வளர்ப்பது வீட்டிலேயே சாத்தியம். அது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பும் கூட. இயற்கை உணவுகளோட சேர்த்து சாப்பிடும்போது உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். பச்சை காய்களோட சேர்த்து மஷ்ரூம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிக நன்மை தருங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.